என்ன பெருசு? என்ன ஓடி ஓடி இளந்தேரில் உழைச்சிட்டு என்ன நடுக்காட்டில் உட்காந்துருக்க? நடுக்காடெலாம் இல்லைடா. அவன் பொழப்பு அவன் தளப்பு அதாவது ஒதுக்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு மாடு கண்டை வச்சு அதில் வருமானத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு இன்னும் வயசு வச்சு அடுத்து சின்ன சின்ன வருமானம் வருதுல்ல. கலைஞர் ஐயா ஸ்டாலின் அவர் ஒரு 1200 முதியோர் காசு கொடுக்குறாரு. குடும்பத்து அட்டைக்கு ஒரு 1000 கிடைக்கிது. இதை விட என்ன வருமானம் வேணாம்? அழகாக ஒரு 2 பேருக்கு கிளவி பெரியாம்பளிக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணியிருக்காரு. பரவாயில்லை. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எனக்கு இது ஒப்புதப்பா, நல்லா இருக்குது. மகளிருக்கு வந்து ஓசியில் பஸ்ஸு, இதையும் குறை சொல்லுது ஆள். ஓசியில் பஸ்ஸு விடிய காலம் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ 6 மணிக்கு வேலைக்கு போகிற பொம்பளையெல்லாம் பார்த்தா மேலுக்கு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஓடுறா பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு இருக்குது பந்தப்பா பைக்கெட்டு எடுத்துக்க அங்கே போய் சாப்பிட்ரு அழகாக போய் அழகான சாப்பாடு சுட சுட சாப்பிட்டு அதுக்கு வாட்டில் பள்ளிக்கூடம் படிக்குது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எனக்கு சுத்தமாக நல்லா இருக்கு. எனக்கும் நான் இப்போ 65 வயசுலேருந்து 18 வயசில் என்றைக்கு ஓட்டு போட்டேன்னா அதுலேருந்து இன்றைக்கி 67 68 வயசாகி போச்சு. இது வரைக்கும் அந்த உதய சின்னத்தை தவிர என் கையை 2 வெட்டினாலும் போடவும் மாட்டேன், இனிமேலும் போட மாட்டேன். சாகிற அளவு அது நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் உதய சூரியன் தான் எனக்கு குலதெய்வமாக இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். இனியும் மறக்க மாட்டேன். ஆனால் அந்த காலத்துலேருந்து உதய சூரியனிலேருந்து நல்லா உழைச்சேன். இப்போ வந்து வயசாகி போச்சுட்டு அதே கட்சிக்காரங்க கூட கண்டுக்கிற மாட்டாங்க. எல்லாம் வயசு சின்ன வயசாக சேர்ந்து ஓடிச்சு. அப்படியும் இருந்து அதை நான் வெறுக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் சாகிறது வரைக்கும் உதயசூரன் தான். நல்ல உதவி பண்ணுறாங்க, நல்ல ஆட்சி இது. ஆனால் ஒன்றுக்கு ஆகாத குறை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொன்னால், மெட்ராஸில் ஸ்டாலின் இருக்கார், இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்துருது. ஒருத்தனை வெட்டி போயிடா, ஒருத்தனை கொலை செஞ்சு விடுறான். உடனே ஸ்டாலின் நிர்வாகம் சரியில்லை. வீட்டில் 6 பேர் இருக்கோம், 6 பேர்த்துலேயே நம்ம நிர்வாகம் பண்ண முடியுதா? எத்தனை கோடி மக்களுக்கு மெட்ராஸில் ஒரு நாள் நைட்டு பரப்பிட்டா இங்கே எத்தனை மணிக்கு வரணும்? காலையில் தான் விடுது. இங்கே ஒரு சம்பவம் நடந்து போகுது, உடனே ஆஹா கொலை கொள்ளை அப்படின்னு இப்படியே குறை சொல்லிக்கிறது. நியாயமான குறைய சொல்லு, இதெல்லாம் நியாயமான குறைய சொல்லுங்க. சொல்லு. 2வது நல்ல உதவி எப்படின்னு சொன்னால், 65 வயசுக்கு மேலே ரேஷன் நான் போனேன் ரேஷன் கடைக்கு போனேன். என்னப்பா நீ இங்கே வந்திருக்கா, வீட்டுக்கு வருமாப்பா, நீ வீட்டுக்கு போ, உனக்கு அங்கே வந்து தாரோம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ரேஷன் கடைக்காரன். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா இந்த மாதத்துலேருந்து 6 வயசு, நீ வீட்டுக்கு போ, உனக்கு அரிசியை கொண்டு வந்து வீட்டில் தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறேன். நீ இதை விட என்னப்பா செய்யணும் ஒரு ஆட்சியில்? ஆனால் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கே இருக்காங்க. என்னை பொறுத்தளவில் ஆட்சி சுத்தமான ஆட்சி, நல்ல ஒரு தெளிவான இதுதான். யாருக்கு இன்றைக்கி மனு கொடுத்தேன் 6 வருஷம் இந்த முதியோர் காசு நின்று போச்சு. ஸ்டாலின் மனு கொடுக்குறத வாங்கி ஆற்றுல விட்டுறாங்க சொல்லி அதெல்லாம் கிடையாது. நான் மனு கொடுத்தேன், 6 வருஷம் நின்றது முதியோர் காசு மறு மாதமே வந்துடுச்சு, எனக்கு காசு வந்துடுச்சு. அந்த மனு உண்மைதான், அது வாங்குகிறேன். ஆனால் மனுவை வாங்கி ஆற்றுல விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் குறைபாடு நிறைய கட்சியை பற்றி சொல்கிறதில்ல, அது பிரயோஜனமே இல்லை. பிடிக்காத கட்ட எதையும் சொல்லலாம். எங்களை பொறுத்தளவு நல்லா பிடிக்குது, நல்ல ஆட்சி அப்படின்னு நான் இதை நிரூபிக்கிறேன். உண்மை, இது நடந்தது உண்மை தானப்பா. இது புழுகி நான் சொல்லவே இல்லையில. இது என்ன குறை, இந்த ஆட்சியில் என்ன குறை இருக்கு? எத்தனையோ வீடுதான் மருத்துவம். ஒரு ஆஸ்பத்திரி போகாத வயசான கிழவிகளுக்கு கூட ஒரு பொம்பளை பிள்ளை வந்து மாத்திரை கொடுக்குது. வீட்டில் வந்து இந்த சுகர் மாத்திரை வீட்டுக்கு மாதம் மாதம் கொண்டு வந்து கொடுக்குதுடா. அப்படிலாம் கொடுத்துக்கிருக்கு. அதையும் ஆள் குறை தான் சொல்கிறேன். ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரி. எங்கேயோ ஒன்று நடக்கும், அந்த இடத்துல கலைஞரை ஸ்டாலின் நான் சொல்லி விட்றாரு, அவனை போய் வெட்டுறா, நீ வெட்டிக்கிற. அங்கே மெட்ராஸில் இருக்காரு, இங்கே நடக்குது. எத்தனையோ மைலுக்கு அந்த பக்கம் நடக்குது, எதிர்பார்க்காம நடந்து போகுது. உடனே ஆட்சி சரியில்லை, இது கற்பழிப்பு கொலை நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவர் அந்த ஆள்லாம் சொன்னார், போய் இதை செய்யின்னு சொல்ல. எங்கேயோ உடனே ஆட்சி சரியில்லை அப்படின்றாங்க. என்ன ஆட்சி சரியில்லை? நீ தப்பு பண்ணி போடுற திடீர்னு ஒரு இடத்துல, அப்புறம் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிக்கிற. ஆனால் என்ன தெரியுமா, இன்னொன்று டாஸ்மார்க் வந்து அடைக்கணும். எப்படின்னு சொன்னால், இது ரொம்ப மோசமானது டாஸ்மார்க்கை. இப்போ நான் குடிக்காதவன் இல்லை, நானும் குடிக்கிறேன். என்ன செய்யறான்னு தெரியுமா, குடிச்சுவிட்டு நேராக பைக் ஓட்டுறேன். வண்டி வர்றது தெரிய மாட்டேது, வண்டியை தூக்கி எரிஞ்சிட்டு போகணும்னு போகிறேன். 1. 2வது என்ன தெரியுமா,
அவனுக்கு என்ன கோளாறு சொன்னாலும் புத்தி சொன்னாலுமே அவன் புத்தி ஏறவே மாட்டேது. அவன் குடி வந்து ஏற அந்த அந்த மப்பு அதில் வந்து ரொம்ப மோசம் அந்த குடி ஒன்று தான். அந்த குடியை நிப்பாட்டினா நாடே திருந்திடும். எப்படி திருந்தும்னா, அதை குடி நிப்பாட்டுனா கள்ளச்சாராயம் வித்துறானா. அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை, எந்த கருவியும் கிடையாது. மலை அடிவாரம் சோலையில் போய் காய்ச்சினாங்க. காய்ச்சி கொண்டு வந்து டீப்பில் கொண்டு வந்து இறக்கி குடிக்க விட்டாங்க. அந்த சட்டத்தை போட்டு நிப்பாட்டின இப்போ என்ன தெரியுமா, கம்ப்யூட்டர் மூலம் சோலையே சுற்றுது. இந்த ஹெலிகாப்டரு சுற்றி கண்டுபிடிச்சி போயிடுது. இப்போ என் மயன் குடிக்கிறான்னா நான் ஓட்டமாக இருந்தேன், ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறாங்க, அங்கே குடிக்கிறாங்க, காய்ச்சிறாங்கன்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறவர் தான். அப்படி கருவியெல்லாம் இப்போ இருக்குது. கவர்மெண்ட் பார்த்து அதை ஏன் கண்டிஷன் பண்ண முடியாது? அது ஒன்று தான் இந்த ஆட்சி மேலே தப்பு. அந்த குடியை டாஸ்மார்க் அடைச்சிட்டா எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி ரொம்ப சீரழியுது. அந்த குடும்பங்கள் தான் அன்றாட பொண்டாட்டி ஐயா ஒரு அளவாக்குடியில் சொல்லத்தான் முடியுது. அவனை போய் அடிக்க முடியாது என்று வாரா. அப்போ எத்தனை குடும்பங்கள் ரொம்ப மோசமான. ஆனால் டாஸ்மார்க் ஒன்று தான் மிஸ்டேக்கு. அந்த டாஸ்மார்க் லாபம் இல்லைன்னு சொல்கிறீங்கள, அந்த லாபத்தை ஏன் அனாத இலவசம் அரிசியை போடுற அதில் 10 ரூபாயாக்கு, கிலோவுக்கு 10 ரூபாயாக்கு. இந்த 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 இலவசமாக கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணு, அந்த லாபத்தை இதில் எடு. அப்போ நாடு நல்லா திருந்திருமில்ல, நல்லாவும் இருக்குமில்ல. அப்போ நான் குடிக்கலைன்னா இப்போ நிப்பாட்டிட்டா நான் போய் ஆந்திராவில் குடிப்பேன்னா ஒரு நாள் கூட போய் குடிச்சிட்டு ஒரு 10 நாளைக்கு இப்போ என்கிட்ட காசு இருக்காது. இப்போ ஆந்திராவில் விற்கிறேன், தமிழ்நாட்டில் அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு நான் ஆந்திராவுக்கு ஓடுவேன்? இதை கவர்மெண்ட் பார்த்து கண்ட்ரோல் பண்ணலாம்ல. கண்ட்ரோல் தீவிரமாக பிடிச்சா இல்லை, பிடிச்சா 10 வருஷம் உனக்கு தண்டனை. அப்படி அப்பையில் வந்து இப்போ எங்கன காய்ச்சிடான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே பறக்குது, சோலையில் பறக்குது, கறந்து எங்கன காய்ச்சிடா வச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எந்த லைனில் போகிறான்றதை எவனாச்சும் ஒருத்தர் சொல்லிவிடுறான், இந்த இடத்துல சாராயம் காய்ச்சிடான்னு சொல்லிவிடுறான், உனக்கு தகவல் கிடச்சிடும். அப்போ கவர்மெண்ட் பார்த்து இதை அடைக்கலாம்ல, முடியல. இந்த வருமானத்தை வேறு இதில் எடுக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்குப்பா. இது டாஸ்மார்க் அடைச்சிட்டா கொஞ்சம் இதை காட்டிலும் நல்லா சுத்தமாக இருக்கும், தமிழ்நாடே சுத்தமாக. இது வரைக்கும் இப்போ நான் 67 வயசுக்கு மேலே எப்படியே ஆயிடுச்சு. இனி இதுக்கு கீழே வர்ற இழந்ததெல்லாம் என்ன ஆகும்னே தெரியாது. எப்படின்னா கல்யாணத்துக்கு அந்த பிராந்தி, இளவு வீட்டுக்கு அந்த பிராந்தி, காது குத்துக்கு அந்த பிராந்தி, மொட்டை எடுக்கிறதுக்கு அந்த பிராந்தி, இந்த கட்டிச்சோறு கட்டுறதுக்கு அந்த பிராந்தி, சீர்குண்டுக்கு போகிறதுக்கு பிராந்தி. இப்படியெல்லாம் இந்த பிராந்திலே தான் உலகம் ஓடுது. இதை நிப்பாட்டிட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும். இதை நிப்பாட்டிட்டு வேறு இதில் வருமானம் எத்தனையோ சேர்க்கலாம், எத்தனையோ வருமானம் வருது இல்லை. அந்த வருமானத்தில் அரிசியெலாம் இப்படி ஓசியில் போடத்தான் கோழிக்கு இப்படி போடுறோம். அதே மாதிரி 10 ரூபா விலை கொடுத்து வாங்கினோம்னா அந்த அரிசி அப்படி போட மாட்டோம், 5-6 அள்ளி கோழிக்கு போடுவோம். அப்படித்தானே ஓசியாக கிடைக்கணும் தான் நம்ம போடுறோம். அப்படிலாம் இருக்குப்பா. இது ஒன்று தான் ஆட்சியில் கூட, மற்ற மிஸ்டேக் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. எல்லா வகையிலும் முதியோருக்கு, விதவிகளுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, இன்னும் துப்புரவு தொழிலாளர்கள் கூட சாப்பாடு கொடுக்குறாப்பா. 2 நேரம் சாப்பாடு இப்படிலாம் கொடுக்குது இந்த ஆட்சியில். ஆனால் இந்த ஆட்சியும் குறை சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ நடக்கிறத கலைஞர் மேலே உடனே ஸ்டாலின் மேலே குறை சொல்லிடுவாங்க. ஆட்சி சரியில்லை, கொலை நடக்குது. அவரா செய்ய சொல்கிறாரு, இதை செய்யடா, இதை வெட்டுறா, இல்லை ஒரு பிள்ளைய கற்பழிடா, நான் தான் சொல்லி கொடுக்குறாரு. எதிர்பார்க்காம நடந்து போகுது, உடனே அங்கே குறை சொல்லிடுறது. இப்போ இந்த கூட்டமெல்லாம் இந்த இது அது ஈரோடா கரூரா அதில் நடந்துச்சு, விஜய கூட்டம். இந்த கூட்டத்துலாம் 41 பேர் செத்ததை உடனே ஒரு முதல்வராக இருந்தால் அந்நியாரம் எந்திரிச்சு போய் அத்தனை பேர்த்தையும் பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு, நீ இதை விட ஒரு முதலமைச்சர் என்னப்பா செய்யணும்? வீட்டுக்குள்ளே ஒரு தலைவனாக இருந்துக்கிட்டு 4 பிள்ளையை சமாளிக்க முடியல. இப்போ எத்தனை உயிர் எத்தனை கோடி மக்களுக்கு ஒரு ஆள் இருந்து ஒரு சின்ன தப்பு நடக்கும், அது எதிர்பார்க்காத நடக்கும். அந்த உடனே ஸ்டாலின் ஆட்சி நல்லா இல்லை, உடனே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. இது என்ன அர்த்தமாப்பா, என்ன அர்த்தம்? அது சரிப்பா. என்னப்பா நீ திமுக மேலே இவ்வளவு கிறுக்கா இருக்க? சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் திமுகண்டே சொல்லி தர்ற. எப்பா அந்த காலத்துல இல்லாமடா கமலை போட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு போனோம்னா அன்னைக்கு நல்ல வேஷ்டி இருக்காது, நல்ல சட்டை இருக்காது, கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு வடத்தை தூக்கி சால் வடத்தை தூக்கி போய் தண்ணி அரைக்கணும்டா.
தண்ணி அரைஞ்ச உறங்கிக்கிட்டே மாடும் நானுமா இழுத்துட்டே கிடக்கணும். கிடந்து வெளியே ஒரு குண்டு 2 குண்டு பாயும். அப்படிலாம் கஷ்டப்படும்போது இது என்னடா பொழப்புன்றதெல்லாம் நினப்பு வந்துச்சு. அப்போத்தான் கரண்டு விவசாயத்துக்கு மோட்டருக்கு போட்டு கரண்டு போட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு சட்டத்தை போட்டார்றா. கரண்டு மோட்ரு போட்டு அவங்களுக்கு விவசாயத்துக்கு மோட்ரு மூலயமா தண்ணி பாய்ஞ்சி விவசாயம் பண்ணட்டும்னு எடுத்தார். அப்படியெல்லாம் இழுக்கும்போது சில சலுகையெல்லாம் கொண்டு வந்து உதவி பண்ணார் கலைஞர். அது பிறகு அப்படி வரும்போது வீட்டுகளுக்கு லைட்டை போட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு 100 யூனிட் பிரினாக. அப்புறம் பொற்குழி எனக்கு வான்னு கூப்பிட்டு போய் 67 வயசு 70 வயசு ஆகிப்போச்சு, இது வரைக்கும் நீ இந்த கட்சியில் இருந்திருக்க, நான் வந்து இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டேன், ஆசீர்வாதம் எங்கள் தாத்தா மாதிரி நீங்களாம் வயசுக்கு மூத்தனவங்க, உங்கள்கிட்ட இருந்து நான் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், நீங்களாம் வாங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு எங்களை கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிட்டு போய் அங்கே வச்சு சாப்பாடு 4-5 கூப்பிட்டு தயிர், மோர், ஒரு துண்டு, ஒரு வேஷ்டி, ஒரு கப்பு இவ்வளவும் கொடுத்து 10,000 ரூபாய் என் கையில் கொடுத்து, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கு வேணும், அதிலிருந்து தான் துணை முதல்வர் பட்டம் வாங்கி இன்றைக்கி துணை முதலமைச்சராக வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து எனக்கு நல்லது செஞ்சு அன்னைக்கு கூப்பிட்டு 70 வயசா உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கூப்பிட்டு நீ சேரில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்கி இந்த காசை கொடுத்து அனுப்புனார். இது ஒன்றுக்கு தான் நான் கடைசி வரைக்கும் டிஎம்கேலேயே விழுந்து சத்துருவோம்ன்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு முடிவாயிருச்சு. இதே ஒரே வைராக்கியம் ஆகிப்போச்சு. இன்னும் கடைசி வரைக்கும் யாரும் இந்த கட்சிக்குன்னு வரும்போது நானும் ஓட்டு போடுத்தான் செய்தேன். அந்த உதயசூரியன் தவிர எந்த ஓட்டும் எந்த இதுக்கும் என்ன காசு கொடுத்தாலும் லட்சம் கொடுத்தாலுமே கை வேறு இடத்துக்கு போகாது. அந்த ஒரு சின்னம்தான். இதுதான்டா முறை, இதுதான் நடக்கிறது.